சென்னை ஆர்கே நகரில் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தாவேகா வட்டச் செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாரும் செய்தி அனுப்பியிருப்பாங்க. ஆர்கே நகரில் வந்து ஒரு சிறுமிக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்த டிவிக்கு நிர்வாகின்னு சொல்லி ஏன்னா கட்சி வழியை பார்க்க சொன்னால் என்ன அளவோட பார்த்து வச்சிருக்கீங்க. அது எலெக்ஷன் டே அன்னைக்கு இதனால தான் மாற்றம் வேணும் எல்லாம் தலையாக அடிச்சுக்கிட்டது. அந்த மனுஷன் அவ்வளோ கஷ்டத்தையும் மீறி மக்களுக்காக நல்லது செய்வோம்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சியிலேயே உட்காந்துட்டு என்ன மாதிரி வேலைடா பார்த்துட்டு இருக்கீங்க. ரிசல்ட் வந்து அடுத்த நாளே வந்து இந்த மாதிரி செய்தி கேட்கும்போது வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோமோ, மாற்றம் வேணும் தப்பான கட்சிக்கு வந்து ஓட்டு போட்டோமோ அப்படிமா தான் எல்லா மக்களோட மைண்ட் செட்டும் அப்படி தான் இருக்கும். மாதிரி இருக்கனால தான் அந்த எல்லாருமே வந்து மாற்று கட்சிக்கு போகணும், நல்ல ஒரு கவர்மெண்ட் அமையணும், அப்போ தான் வந்து நம்ம சட்ட ஒழுங்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பணும். பட் இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. ஆனால் வந்து இதான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது. டிவிக்கு நிர்வாகிகள்கிட்ட வந்து ஒரே ஒரு கோரிக்கை, சேஃப்டி வந்து கன்சிடர் பண்ணி இந்த உமன் ஹராஸ்மெண்ட் வந்து எந்தெந்த வழியெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, எப்படிலாம் வந்து லா ஆர்டர் வந்து ஸ்ட்ராங் பண்ணால் இந்த மாதிரி தப்புகள் நடக்காதோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய டிசிஷன் எடுப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா வந்து அதனால தான் வந்து ஒரு மாற்ற கட்சிக்கு வந்து நம்ம வந்து வாய்ப்பு கொடுத்தது வந்து கரெக்டுன்னு சொல்லி எல்லா மக்களுக்கு வந்து புரியும். தயவு செஞ்சு சொல்கிறேன், உமன் சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் வந்து கோட்டை விட்றாதீங்க. அப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து டிவிக்கே வேணும்னு சொன்னாங்களோ அதில் வந்து டிவிக்கே வேணாம்னு சொல்லிடுவாங்க. காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சனால வந்து எல்லாருமே வந்து தேசத்துறைக்குங்கிறாங்க. அதுக்குமே தெரியும் இன்னும் விஜய் வந்து ஆட்சி அமைக்கல அப்படிங்கிற மாதிரி. ஆட்சி அமைக்கணும்னா 114 சீட்டு வேணும், இல்லை அப்படின்னா கூட்டணி கட்சியோட தயவு வேணும் நம்ம எல்லாரும் சொல்லியிருப்போம். தயவு கிடைக்கல, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா வந்து ரீ எலெக்ஷன் போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஆளுநர் ஆட்சிக்கு வந்து நம்ம தள்ளப்படுவோம். அது வந்து ரொம்ப கடுமையாகும். அதனால் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு கூட்டணி கட்சி தயவால் வந்து உள்ளே போகிறது வந்து கரெக்டு தான் எனக்கு தோணுது. உங்கள் கருத்து என்ன? டிவி கேக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தது வந்து கரெக்டாக தப்பா? உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அதாவது கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா பை, டேக் கேர், பாய்.